பேர் மோகன்ராஜ். நாங்கள் திருவள்ளூர்லேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி நியூ இயர் முன்னிட்டு பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான இடத்த காட்டலான்னு ஒரு ஐடியா பண்ணோம். அதை பொறுத்து இந்த விக்டோரியா பேலஸ் இன்றைக்கி வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. பசங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்ம பழங்காலத்தினுடைய இசை இன்ஸ்ட்ருமெண்ட்டு அவங்களுடைய யூஸ் பண்ண அந்த கருவிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு கருவிகளை பொருளோடு காமிச்சு சொன்னோம். அவங்களுக்கு நல்லா புரியும்படியாக இருந்தது. நமக்கும் பார்க்குறதுக்கு சில வியப்புத்தக்க கருவிகள் நம்ம பார்க்காதது கூட இன்றைக்கி பார்த்தோம். நல்லா சிறப்பாக இருந்தது. வீடியோ இதுவும் இருக்குது, ஆடியோவிலையும் போடுறாங்க. அது இல்லாமல் இசைக்கருவிகளை இசைச்சு காட்டினாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு, மிகச்சிறப்பாக இருந்தது. 1 ஹவர் 1.5 ஹவர் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது, நல்லாயிருக்கு. இதுக்கு எப்படி புக் பண்ணீங்க, எவ்வளோ சார்ஜஸ் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இந்த முன்னாடி ஸ்கேனர் ஒன்று இருக்குது. ஆன்லைனில் நம்ம விக்டோரியா டிக்கெட் புக்கிங் போட்டோம்னா ஆன்லைனில் வருது. 1.5 ஹவருக்கு ஒரு பேட்ச் அந்த மாதிரி போட்டுட்டு அடல்ட்டு மட்டும் 25 ருபீஸ் போட்டிருக்காங்க. சைல்டுக்கு ஃபேர் கிடையாது. பிலோ 10 இயர்ஸு சார்ஜஸ் கிடையாது. இப்போ சென்னை மக்களை உட்பட நிறைய பேர் வந்து இந்த விக்டோரியா ஹால் எப்போ ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ ஓப்பன் ஆகிருக்கும் போது எந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்ம வரலாற்றை திரும்பி பார்க்குற அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லாயிருக்கு. எல்லாருமே வந்தாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுற அளவுக்கு நல்லாயிருக்கு. ஏன்னா நம்ம அந்த இசையெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கலாம் போல் நல்லாயிருக்கு. அந்த ஆடியோ மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண, ஆடியோ ரூமுன்னு தனியாக ஒன்று கொடுக்குறாங்க, அது மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. நல்லா பார்க்குறதுக்கு ஒரு இடம், ஸ்பேஸ் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ளஸ் கைடும் பண்ணுறாங்க. ஒரு இடத்துலையும் வந்து கைட் பண்ணி நம்மளை நல்லா பண்ணுறாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களோட இதை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. ஆமாம், அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, எப்படி வந்து கம்யூனிகேஷன் பண்ணாங்க. நம்ம படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். இந்த த்ரில்லர் மூவிஸ் எல்லாம் வந்து இந்த ஆதிவாசிகளினுடைய இதிலெல்லாம் பார்த்துருப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அந்த குருவிகளினுடைய சவுண்டுகள் மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணினாங்க அப்படிங்கிறத அந்த வெறும் மூங்கில வச்சே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் செஞ்சு காட்டினாங்க. அது மிகச்சிறப்பாக இருந்துச்சு. என் பேர் ரூபன். நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். நாங்கள் இந்த விக்டோரியா மஹால் பார்க்க வந்தோம். இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இது பல்லாண்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க. 1913 வந்து இது கட்டினாங்க. இதுக்குள்ளே நிறைய ஏவி இதெல்லாம் இருக்குது, ஆடியோ மியூசிக் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது. பார்க்க எப்படி இருந்துச்சு? நான் என்ன வேறு என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்க? உள்ள எப்படி பிடிச்சிருக்கா? பழங்காலத்து இது யார் இதை கட்டினா, இது எப்படிலாம் கட்டினாங்க எல்லாமே ஹிஸ்ட்ரியாக வச்சுருந்தாங்க. ஓகே, இன்றைக்கி இந்த லீவில் வந்து இங்கே வந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதாவது நியூ இயரில் வந்து பார்த்தோம். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக, கூட்டமே இல்லாமல், ரஷ்ஷே இல்லாமல் ஃப்ரீயாக பார்த்தோம். என்னுடைய பேர் வந்து வேணுகோபால். சிஆர்லேருந்து வரேங்க. விக்டோரியா மஹாலை பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. உள்ள இந்த பார்வையாளர் அரங்கம், மேலே இருக்கக்கூடிய அரங்கம் எல்லாமே அருமையாக செஞ்சுருக்காங்க. அந்த காலத்தில் வந்து நம்ம வாழ்ந்த விஷயங்கள் நிறைய பேர், இந்த விக்டோரியா மகாராணி அவங்க இதை பழமை மாறாமல் இப்போ புதுப்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எப்படி இருக்குது அந்த வரலாற்று நினைவுகளை பார்க்கும்போது எப்படி இருக்குது? ரொம்ப நிறையா பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமிப்பாக இருந்ததுங்க. உள்ளே பார்க்கும்போது அந்த பழமை மாறாமல் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு வந்து புதுசாக இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கணுன்றது அபிப்பிராயம். இன்னும் கொஞ்சம் பார்க்குற மெத்தடை கொஞ்சம் ஈஸியாக பண்ணால் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இப்போ சென்னைன்றது ஸ்டார்டிங் டைமில் நம்ம எப்படி என்னென்ன வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சு, என்னென்ன வச்சுருக்கோம் நம்ம யாரும் தெரியாது. ஆமாம், அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது அந்த ஹிஸ்டரிக்கெலாம் பார்க்க? எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் பேனராக போட்டிருக்காங்க. ரொம்ப பழமை மாறாமல் போட்டிருக்காங்க. அதுவும் புதுசாக இருந்தது. ஸோ இன்றைக்கி இந்த லீவ் நாளில் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஃபேமிலியோடு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார்ஜஸ் எப்படி பண்ணுறாங்க? எப்படி இல்லை, அஃபோர்டபுளாக தான் சார் இருக்குது. சார்ஜஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான். எவ்வளோ இருக்குது? எப்படி அப்ளை பண்ணுறது? ஆன்லைனில் தான் சார் அப்ளை பண்ணணும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு? உள்ள என்னென்ன பார்த்தீங்க? ஆக்சுவலி ஜாலியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத லட்ஜஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஹிஸ்டாரிக்கலாக என்னென்ன பார்த்தீங்க? ஆக்சுவலி உங்களுடைய டிஃப்ரெண்ட்டாக என்ன இருந்துச்சு? நீங்கள் பார்க்காத விஷயங்கள் உள்ள என்ன இருந்துச்சு? புல்லாங்குழல் அப்போ ஊதுவாங்களே, அது பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பாம்புக்கு பார்ப்பாங்களே, அது இப்போ ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன். அது மாதிரி மாகுடி சென்னையோட பழைய ஸ்கூட்டர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நிறையா, பார்த்தீங்களா? அதில் சைக்கிள் பார்த்தேன். சைக்கிள் ரிக்ஷாலாம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண எப்படி இருந்துச்சுங்க? நல்லா சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா? என்னுடைய பெயர் கிருஷ்ணன். நான் ஆவடியிலிருந்து வருகிறேன். இதற்கு முன்னாக ஆவடி டேங்க் தொழிற்சாலையில் பணிபுரிந்தேன். இந்த நிகழ்ச்சி
தொடங்கப்பட்டதிலிருந்து பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் வந்தேன். இங்கே வந்த பிறகுதான் நான் சிறு வயதில் பார்த்தது, கண்டது, ரசித்தது, ருசித்தது எல்லாமே இங்கே கலை அம்சங்களோடு இருக்கிறது. எவ்வரி பிக்சர்ஸ் டெல் எ ஸ்டோரி என்பார்கள். இங்கு அது 100க்கு 100 உண்மையாக்கப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் கேஎம் நாயர் மற்றும் அவர்களுடைய புகைப்படத்தை நான் பார்க்க வேண்டும் என்று மிக ஆவலாக இருந்தேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று இருந்தேன். அதைவிட மிக பிரமிக்கத்தக்க வகையில் சம்பந்த முதலியார் நாடக ஆசிரியர், அவர் கிட்டத்தட்ட ஒரு டர்பன் கட்டி கொண்டு கோட் போட்டு கொண்டு இருப்பார் என்று நினைத்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகுதான் தெரிகிறது அவர் ஐரோப்பிய மாடலில் கோட்டு ஷூட் அணிந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே நான் வியந்து போனேன்.